வெல்கம் பேக் டு அனதர் சீன் அனாலிசிஸ். பொல்லாதன் படத்துல வர அந்த எபிக் சீனான அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிற அந்த சீனை வச்சு இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவங்க அப்பாவுக்கு கால் அடிபட்டும் அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. ஸோ அப்போ பிரபு வருவாரு. அது வரைக்கும் அவர் வந்து அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரே கோவத்துல இருப்பாரு. அவங்க அப்பா ஒரு டைலாக் சொல்லுவாரு. அவர் அவனுக்கு என்னை வெட்ட வரும்போது என்னோட குடும்பம் என்ன ஆகும்னு நினைக்கும் போது நான் ஒன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுவார். அப்பதான் அவர்கிட்ட நல்லா பேசுவார்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நல்லா பேசும்போது அவர் மேல ஒரு பாசம் வர மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேங் வருவாங்க. அந்த கிஷோரோட கேங் வருவாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசுறதுக்கு பிரபு வருவாரு. அப்போ வந்து நான் இது வேண்டாம்னு சொல்லி தானே நான் உங்ககிட்ட வந்து பேச வந்தேன். நீங்க எப்படி பண்ண சொல்லி பேசிட்டு போகும்போது இந்த வாக்குவாதம் வரும்போது அப்பதான் வந்து தனுஷோட அந்த எப்பிக்கான சீன் வரும். போடுறா அப்படின்னு சொல்லி டைலாக் எல்லாம் வரும். ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். போடுறா எனக்கு இந்த சீனை பத்தி சொல்லணும்னா, வெற்றிமாறன் அடிக்கடி இன்டர்வியூஸ்ல சொல்லுவாரு, எனக்கு வந்து என்னுடைய ரைட்டிங்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் ஃபீல் பண்றது ஐரணி அப்படின்னு. ஐரணினா நம்ம ஒரு விஷயம் நம்ம அதை நினைக்கிறதுக்கு எதிராக நடக்கிறதுக்கு பேர் தான் ஐரணி. ஸோ அதுதான் அவங்க சொல்லுவாங்க. முக்கால்வாசியான அவருடைய ஸ்கிரீன் பிளேவே ரைட்டிங்கே இதை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதுறாரு அப்படிங்கறது என்னுடைய இது. அதுக்கு உதாரணமா அந்த பொல்லாதவன் படமே எடுத்துக்கலாம். இந்த பொல்லாதவன் படத்துல நிறைய ஐரணி சீக்வன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம எடுத்து பேசுறது கூட ஒரு ஐரணி சீக்வன்ஸ் தான். யாராச்சும் ஒரு லவ்வரை கிஸ் பண்ண போற நேரத்துல பைக் தொலையும் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துலதான் பைக் தொலையும். ஸோ அந்த மாதிரி அங்க இருக்க ஆரம்பிக்கக்கூடிய ஐரணியில இருந்து அந்த இவரு தம்பி அடிச்சிருவாரு. அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அடிச்சுட்டு அவன் தம்பி அடிச்சுட்டேன்னு அண்ணன்கிட்ட போய் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஐரணி. அந்த அண்ணனும் கேட்டுட்டு எதுவுமே பண்ணாம வர்றது ஒரு ஐரணி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஐரணியா வச்சுதான் அவர் பில்ட் பண்ணிருப்பாரு. ஸோ அதே மாதிரிதான் இந்த சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிறப்பவே நமக்குள்ள ஒரு பதத்தத்தை உண்டு பண்ணிடும். அதுக்கு காரணம் அந்த கிஷோரோட கேங்கு, அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க என்ன மாதிரியான ஆட்கள்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு டிராவல் கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமும் இந்த டேனியல் பாலாஜி என்ன மாதிரியான ஒரு ஆளு, அவனுடைய பிஹேவியர்லாம் என்ன அப்படிங்கறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜஸ்டிஃபை பண்ணிட்டு, இங்க பிரபுவோட அந்த மூட் இருக்கு பாத்தீங்களா, அந்த தனுஷ் கேரக்டர் பிரபு, அவருடைய அந்த மூட் இருக்கு பாத்தீங்களா, அவர் என்ன மனநிலையில இருக்காருங்கிறத அந்த முகமது ப்ரோ சொன்ன மாதிரி அவங்க அப்பாவுக்கு அடிபட்டுருச்சுங்கிற ஒரு கோவத்துல இருக்கிறப்போ அவங்க அப்பா வேற இவரை பாசமா சொல்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு அது வேற ஒரு சுருன்னு மண்டையில ஏறிடும். அது ஏறிட்டு வந்து அங்க நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு பதத்தத்தை கிரியேட் பண்ணுது. இவங்க ரெண்டு பேருமே கான்ட்ராஸ்டான ஆட்கள். இவனுடைய வேலை வேற, இவன் ரெண்டு பேருமே ஒண்ணு கிடையாது. பட் ஆனா இந்த இடத்துலதான் அந்த ஹீரோயிசம்ங்கிற அந்த மாஸ் வந்து எலிவேட் ஆகிற ஒரு சீன் கூட நம்ம அதை வச்சுக்கலாம். அதுக்கு அந்த சீன் எழுதுறப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீனாவே அமைஞ்சிருச்சு அப்படின்னுங்கிறத வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பில்ட் பண்ற அந்த இந்த ஒரு சீனை வந்து பில்ட் பண்றதுக்கு பல சீக்வன்ஸ் அவர் கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிஷோருடைய பேக் ட்ராப் எல்லாமே இந்த ஒரு சீனுக்கானதா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ண பெருசா. ஏன்னா அவன் கிஷோர் சமாதானம் பேசுறதுக்கு தான் வருவாரு. பட் ஆனா சமாதானம் பேசுற மூட்ல வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் இருக்க மாட்டாரு. அதுவே ஒரு பெரிய ஐரணி. சண்டே நான் தப்பு நடந்துருச்சு, நான் மன்னிப்பு கேட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீனுக்கு அவர் வருவாரு. பட் ஆனா இதுல வந்து நீ என்ன வேணாலும் சொல்லி எங்க அப்பங்கால் போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில தனுஷ் இருக்கிறது. அந்த ஐரணியில சீன் ஸ்டார்ட் ஆகும். கருணாஸ் வந்து பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இவர் சொல்லுவாரு, நானா தானே உன் வீட்டுக்கு வந்தேன், என்ன அங்கேயே குத்தி போட்டுருக்க வேண்டியதானே, உன்னை யார் கேட்க போறா, ஐட்டக்காரன் தானே நீங்க பண்ண கொலையை நான் நேர்ல கூட பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி லிட்டரலா வர அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் தான் டாமினேட் எடுத்துட்டு இருப்பாரு. அதுல ஒரு இடத்துல மிரட்டுவாரு. மிரட்டி கடைசியா கிளம்புன போட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தை ஒண்ணு சொல்லுவாரு. அங்கதான் இந்தியா போட்டுற அப்படின்னு டேனியல் பாலாஜி சொல்றப்போ போடுறா அப்படிங்கிற அந்த சீன் வர்றப்போ ஜிவியோட எலிவேஷன் பிஜிஎம் ஒண்ணு வரும். ஸோ அந்த மாதிரி அந்த சீனை எலிவேட் பண்ணியிருப்பாரு. அதாவது என்னன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த பிரபுங்கிற கேரக்டர் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம சுத்திட்டு இருப்பான். பைக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு ஒரு சண்டையில. அந்த பைக் கிடைச்சோடனே வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போவான். ஒரு ப்ராப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒருத்தன். ஸோ இவனை வந்து எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிவேஷன் சீக்வன்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல அவன் வந்து அவங்களை எதுக்குறது இருக்கு பாத்தீங்களா. அந்த எதுக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாலிடான எமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எமோஷன் பேக்டு வந்து
அந்த இடத்துல அவர் வச்சிருப்பாரு. முன்னாடியே அவங்க அப்பா இந்த டேனியல் பாலாஜிக்கு சண்டை வர்றதுக்கு காரணம் அவங்க அப்பா தான். அவங்க அப்பாவோட வேட்டியை உருவனங்காட்டிக்கு தான் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிக்க போவார். இந்த இடத்துலயே அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படிங்கிறதுனாலதான் அந்த இடத்துல தனுஷ் வந்து ஒரு ஐட்டங்காரனே ஒரு ஒரு ரவுடி ஒரு கேங்ஸ்டரையே டாமினேட் பண்ணி ஒரு மிரட்டுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அது அமைஞ்சிருக்கும். ஸோ இதுல இருந்து லேர்னிங் ப்ராசஸா ரைட்டிங் ப்ராசஸா நான் பாத்துக்கிறது என்னன்னா அந்த எமோஷன் தான். அந்த மாஸ் எலிவேஷன்ஸுக்கு நம்ம நிறைய இடங்கள்ல பேசிட்டே இருக்கோம் நம்ம வீடியோஸ்லேயே. அந்த ஒரு மாஸ் எலிவேஷன் சீக்வன்ஸுக்கு என்ன தேவை அப்படிங்கறத தாண்டி ஒரு எமோஷன் தான், ரொம்ப எமோஷனல் கனெக்ட் இருக்கணும். அந்த இதுல 2 எமோஷனல் கனெக்ட் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா. ஒண்ணு வந்து அந்த த்ரில், ஐயோ இவன் வேற இந்த சரியான மென்டாலிட்டியில இல்ல, அவனுங்க வேற ஐட்டங்காரங்க, இங்க என்ன நடக்க போதோங்கிற ஒரு பயமும், இவங்க எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிருச்சேங்கிற அந்த ஒரு கோபமும் அப்படின்னு சொல்லி இந்த 2 எமோஷன் தான் இந்த சீனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எலிவேட் பண்றதுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் அந்த சீன் கொடுத்துருக்குன்னு சொல்றேன். அந்த ஒரு ஐரணி, ஒரு ஐட்டங்காரனா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறதுங்கிறது நடக்காத காரியம். அது ஒரு ஐரணி. பட் அதான் அது ரொம்ப அழகா, ரொம்ப துருத்திக்கிட்டு இல்லாம ரொம்ப அழகா வர்றதுக்கு தேவையான அந்த எமோஷனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா பிளெண்ட் ஆகி வந்ததுனாலதான் இந்த சீன் ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. சீனை பத்தி பேசும்போது இந்த சீன்ல இருந்து அந்த கேரக்டருடைய ஆர்க்கை தான் நம்ம டெலிவரி பண்ற மாதிரியான ஒரு இடமா எனக்கு அமையும். ஏன்னா இந்த சீனுக்கு முன்னாடி வரையும் அந்த ஒரு கேரக்டர் எப்படி டிராவல் பண்ணிட்டு வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். பட் அவங்களுடைய அப்பாவுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு தெளிவுமே வந்து அவனுக்கு கிடையாது. பட் ஒரு விஷயத்தெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகிக்கிற இடத்துக்கு வந்து ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்துருவாங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துருவாங்க. ஏன்னா அந்த அப்போனன்ட் பார்ட்டி வந்து அந்த வில்லன் கேரக்டர் அப்படிதான் இருக்கு, அப்படிதான் பில்ட் பண்ணிட்டு டிராவல் ஆயிட்டு வந்தது. அந்த இடத்துல இந்த கேரக்டர் மட்டும் ஏன் இப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு இடம் அப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல இந்த கேரக்டர் எப்படி மாறுது அப்படிங்கறதான் நான் வந்து பாக்குறேன். சோ அந்த இடத்துல இந்த கேரக்டர் ஆர்க்கு தனுஷோடது எப்படி மாறுது, இல்ல எப்படி அது லிட்ரலா ரைட்டிங் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் என்னால பார்க்க முடியும். நீங்க சொன்னது எனக்கு ஏத்துக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் இருக்கிறேன். பட் நான் என்னுடைய ஒப்பீனியனா பார்த்தது அந்த இடத்துல அவருடைய கேரக்டர் ஆர்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதுவரையுமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்த ஒரு ஆளு ஒரு சின்ன ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த டிராவலிங்ல வர ஸ்ட்ரகிள்ஸ லீட் பண்ணிக்கிட்டு ஒரு எண்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல வந்து அவருடைய ஆர்க்க வந்து டெலிவரி பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த இடத்துல நீ போடுறா அப்படிங்கிறப்ப அவன் வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டான். அந்த இடத்துல ட்ரிகரா ஆகிறது எது அப்படின்னா, ஒண்ணு அவனுடைய பேக்ரவுண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன், அந்த லவர், அவருடைய அப்பா, இது எல்லாமே அவனுக்கு கிடைக்க போறது இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் அந்த ரைட்டிங்ல முடிய போகுது. அப்படின்னாக்கா நான் வாழ்றதுக்கும் இல்ல சாவறதுக்கும் துணிஞ்சு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து தெளிவா பதிவு பண்ணி அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு, அந்த ரைட்டிங்ல கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கறத தெளிவா அந்த இடத்துல காட்டியிருக்கிறாரு அப்படிங்கறதுதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த படத்துல அவங்க சினிமாட்டோகிராஃபியா பார்த்தோம்னாலே அவங்க பேசுறது எல்லாமே ஒரு ஒயிட் ஷாட் எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த போடுற அந்த சீன் அந்த டென்ஷன் கிரியேட் ஆகிற அந்த ஸ்டைட்ல மட்டும் க்ளோஸ்அப்ல போயிருப்பாங்க. தனுஷோட கேரக்டரோட அந்த கோவம் நமக்கு அப்படி நல்லா தெரியும். அதே மாதிரி டேனியல் பாலாஜியோட வெறி நமக்கு தெரியும். 2 வந்து கரெக்டா அந்த க்ளோஸ்அப்ல வச்சு நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஷாட் கடைசியில ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. டேனியல் பாலாஜி வந்து அவங்க குடும்பத்தை பார்க்கும்போது ஷாட் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஷாட்ல மீனிங்கை புரிஞ்சு அடுத்து இவங்க டார்கெட் மாதிரி காமிக்கிறதுக்காக ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அது வந்து டைலாக்கா இருக்காது, ஆனா அந்த விஷுவலா வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க அந்த சீனை. அடுத்து அப்படியே அவரோட தங்கச்சி வந்து அவங்க அம்மா பின்னாடி ஒதுங்குவாங்க. அந்த சீன் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த டார்கெட் வந்து அவங்க தங்கச்சி, அந்த மாதிரி சப்கான்சியஸா வந்து ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்கலாம் அதுல. அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த சீனோட எண்டிங்ல அடுத்த சீனுக்கான லீட கொடுத்துட்டு அந்த சீனை ஆரம்பிச்சிருப்பாங்க. போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. க்ளோஸ்அப் இருக்கும், நீங்க க்ளோஸ்அப் இருக்காதுன்னு சொன்னீங்க. நடுவுல கிஷோருக்கு ஒரு 2-3 க்ளோஸ்அப் போகும். அந்த இவர் சொல்லுவார்ல, நீ என்ன அங்கேயே குத்தி போட்டுருக்க வேண்டியது, உன்னை யாரு கேட்க போறா அப்படின்னு கேட்டோடனே ஹேய் சிச்சி அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கு ஒரு க்ளோஸ்அப் போயிருப்பாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதான் இவர் டாமினேட் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு க்ளோஸ்அப் பண்ண போயிருப்பாங்க. அண்ட் தென் நீங்க தரவா யோசிச்சு பாத்தீங்கன்னா
பிஜிஎம்மே அந்த சீன்ல இருக்கவே இருக்காது. அந்த அதாவது பிஜிஎம்ங்கிறத தாண்டி மியூசிக்கும் இருக்காது. கரெக்டா அந்த அவங்க அப்பாவை பார்த்துட்டு தனுஷ் வந்து வெளியே நடந்து வருவாரு. இவருக்கு பின்னாடி ஒரு ஷார்ட் கேமரா வச்சிருப்பாங்க. அந்த இவங்க பேச ஆரம்பிக்கிறப்போ ப்ராப்பர் சைலன்ஸா இருக்கும். ஒரு துளி சத்தமும் வராது. என்னது சவுண்ட் எஃபெக்ட்ஸும் இருக்காது, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இருக்காது. அது இட்ஸ் ஆல்சோ ஆட் அ வேல்யூ டு சீன். அந்த மாதிரி அந்த டென்ஷனை பில்ட் பண்றதுக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு சைலன்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாரு வெற்றிமாறன். அதை முடிச்சுட்டு போடுறா அப்படின்னு சொல்றப்போ அதையும் அந்த பிஜிஎமும் அதுக்கு அப்பதான் அந்த பிஜிஎம் வந்து லைட்டா ஸ்டார்ட் ஆகும். சுரேஷ் ப்ரோ சொன்னது எனக்கு அப்பதான் எனக்கு அவரு சொன்ன பாயிண்ட்டும் எனக்கு இந்த இடத்துலதான் அந்த கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஆருக்கு அந்த ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்தவன் ஒருத்த ஒரு ஐட்டங்காரனை எதுக்குறதுக்கு துணிஞ்சிட்டான் அப்படிங்கிற அந்த ஆர்க் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் நான் அங்கதான் புரிஞ்சுக்கிட்டாது. டேனியல் பாலாஜியை பிரபுவால அடிக்க முடியுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீன் தான், இந்த போடுறாங்கிற சீன். ஸோ அந்த அளவுக்கு அந்த இதுலதான் இவன் வந்து ஒரு ஹீரோங்கிற ஒரு டோனுக்கு வந்து வெற்றிமாறன் எடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ அது ரொம்ப இதா இருந்தது. ஓகே, நீங்க பார்த்துருப்பீங்க சீன் அனாலிசிஸ், ரைட்டிங் ப்ராசஸ் அண்ட் மேக்கிங் ப்ராசஸ். நீங்களும் இந்த மாதிரி ஒரு சீன் எடுத்து எழுதணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு சீன் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரைட்டிங்ல உங்களுக்கு கொஞ்சம் தெளிவும் கிடைக்கும். அதை எப்படி எடுக்கலாம்னு சொல்லி ஒரு மேக்கிங்ல உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சீனர் நீங்க சஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அரல்ஸ் ஏதாவது மூவி இருந்துச்சுன்னா அதையும் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ நாங்கள் இதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம்.